கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில காரியங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. மிகப்பெரிய வெற்றியை கண்ட யோசுவாவினுடைய வாழ்க்கையிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில வெற்றி பெறுகிறதுக்கு காரணமாக அடிப்படையாக இருந்தது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேணும்னா ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்குது. யோசுவாவுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோர்தானே முதல்ல என்ன செய்த, அப்படி யோர்தான் என்ன செஞ்சது, பின்னிட்டு குவியலாய் பின்னிட்டு ஒரு பக்கம் திரும்பியது, ஒரு பக்கம் என்ன செஞ்சுங்க, அப்படி குவியலாய் நின்றுச்சு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாலும் யோசுவா சரித்திர புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கங்க, நாளைக்கு உங்க நடுவில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம், அற்புதங்களை செய்ய போகிறாராம். ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்கும் பொழுது, சரி செய்து கொள்ளும் பொழுது, நாம் மனுஷன் ஆவியானவருடைய பலத்தில், தேவனுடைய பலத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிற வசனத்தின்படி நாம் ஒரு சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டும், விட்டு விட வேண்டும். ஒரு பாத்திரம் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை சுத்தப்படுத்தாமல், ஒரு குடம் இருக்குது, தண்ணி குடம் இருக்குன்னா அந்த தண்ணி குடத்தை சுத்தம் பண்ணாமல் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணியை பிடிச்சு வைக்க மாட்டாங்க. அப்படியே பிடிச்சு வச்சாலும் அதை குடிக்கவோ மற்ற முக்கியமான காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா உள்ள தூசி குப்பை இருக்குது, கொஞ்சம் தூசி தானே இருக்குது, கொஞ்சம் குப்பை தானே இருக்குது, இது என்ன செஞ்சிட போகுதுன்னு சொல்லி யாராச்சும் தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. முற்றிலும் சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணாமல் என்ன செய்ய மாட்டாங்க, எதுவும் பிடித்து வைக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பலவீனங்கள், சின்ன சின்ன குறைவுகள், சரி செய்ய வேண்டிய காரியங்கள், அது என்ன செய்யலாம், மற்றவங்களை குறை சொல்கிறதா இருக்கலாம், கோவப்படுறதா இருக்கலாம், இல்லை நம்முடைய சோம்பேறித்தனமாக இருக்கலாம், அதிகாலையில் எழும்ப முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை விழித்து செபிக்க முடியாததாக இருக்கலாம், இல்லை பைபிள் வசனத்தை தியானிக்கிறதோ, இல்லைன்னா உபவாசம் போட்டே எனக்கு பழக்கம் இல்லை, நான் உபவாசமெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி உபவாசிக்காததாக இருக்கலாம், இல்லை கர்த்தரை பாடி துதிக்கிற காரியம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு குறைவு நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை அதை சுத்தம் பண்ணிக்கோங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, அதை சரி செஞ்சுக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது நாளைய தினத்தில் ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்வார், காண செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போது யோர்தானை, கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை நாம் கம்பீரமாக கடந்து செல்ல வேணும்னு சொன்னால், முதலாவது ஜனங்கள் ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவங்க போகிறாங்க. ஆனால் கூட 2000 முழம் தூரத்தில் கேப்பில் வந்தாலும் இவர்களும் தங்களை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சுத்திகரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஜனங்கள் மாத்திரமல்ல, யோசுவாவும் சுத்திகரிக்கணும், ஆசாரியர்களும் சுத்திகரிக்கணும். இந்த மொத்த ஜனங்கள் என்ன செய்யணும், தங்களை சுத்திகரித்து தேவையில்லாத காரியங்களை அகற்றி விட வேண்டும். எது தேவையில்லாதது அவங்களுடைய இருக்கலாம், அசூசி இருக்கலாம், சாபம் அல்லது பாவம், ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யணும், தீட்டான காரியம் இருக்கலாம், அது எல்லாம் என்ன செய்யணும், சுத்திகரித்து என்ன செய்யணும், தீட்டுகளை அசூசிகளை எல்லாம் நீங்க செய்து அவங்க என்ன செய்தாங்க, உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி அவங்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கவனித்து பாருங்க, அந்த ஆசாரியர்களுடைய கால் அங்கே படுகிறது பாருங்க. யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15லேருந்து வாசிங்க.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமக்குகிற ஆ ஆசாரியரின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே, ஏன்னா கரை புரண்டு என்ன செய்தான், அறுப்பு காலத்துல இந்த யோர்தான் நதி ஓடுது. ஆனால் ஆசாரியரோட பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்தில், தண்ணீர் ஓரத்தில் கால் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. என்னைக்காச்சும் தண்ணீர் குவியலாக குவிஞ்சிருக்குமா? குவியுமா? குவியவே குவியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார். உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து அப்படியே ஓடிருச்சு. அது அங்கிட்ட கீழே ஓடிருச்சு. அப்பொழுது ஜனங்க என்ன செய்கிறாங்க, எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. தண்ணீர் ஓரத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்கே போய் அப்படியே காலை ஓரத்தில் வச்சு நிற்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. 17 வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். எதை கடந்து போயிருப்பாங்க? உடன்படிக்கை பெட்டியோடு கூட ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, யோர்தான் நதி நடுவில் நிற்கிறாங்க. நின்ன ஒன்று தண்ணி ஒரு பக்கம் குவியலாக குவிஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் தண்ணி உப்பு கடல் வரைக்கும் என்ன செய்யுது, ஓடிடுச்சு. அப்போது வெறும் தரையாக என்ன செய்கிறாங்க, இவங்க நடுவில் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர் என்ன செய்கிறாங்களா, நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊண்டி நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லா ஜனங்களும் எங்கே போகிற வரைக்கும், இக்கரையிலேருந்து அக்கறை போகிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும், கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அப்போது இவர்கள் கிராஸ் பண்ணி போகும்போது கர்த்தருடைய பெட்டியை கடந்து போகும் பொழுது இவங்கள் பரிசுத்தமாய் சுத்தப்படுத்தினவர்களாக இருக்கணும். அப்படி சுத்தம் இல்லாதவர்கள் அசூசியோடு என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்கிற வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்கள் எப்பேற்பட்ட தடைகளையும் கடந்து போக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வார்த்தை இல்லாமல், தேவனுடைய வாக்கு தத்தம் இல்லாமல் ஆபிரகாம் கானானுக்கு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசம் உருவாயிருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருக்கு என்ன வார்த்தை, வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு வந்தார். என்ன செய்தார்? பெரிய தேசமானார். இன்று வரை அந்த தேசம் என்ன செய்து, ஏறக்குறைய 4000 வருடத்துக்கு மேல் என்ன செய்து, அந்த தேசம் என்ன செய்யுது, 3000 வருடத்துக்கு மேலே இருக்குது. காரணம், கர்த்தர் சொன்ன ஒரே வாக்கு தத்துவம், கர்த்தர் சொன்ன வார்த்தைங்கிற உடன்படிக்கை உறுதி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த வார்த்தைக்காக, வாக்கு தத்துவத்துக்காக தங்களை சுத்தம் பண்ணி கொண்டாங்க. அதன்படி பிரயாசப்படும் போது கர்த்தர் அவங்க வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார். இப்போ யோர்தானை போல கரை புரண்டு ஓடுகிற, கடந்து போக முடியாத தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை சுத்திகரிச்சுக்குங்க, சுத்தம் பண்ணிக்குங்க, சரி செய்ய வேண்டியதை சரி செய்து கொள்ளுங்க. அதற்கு ஆவியானவர் பலன் தருவார். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். பலப்படுத்துகிற கிறிஸ்து மூலம் நம்ம பலன் அடைந்து எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாம் சரி செய்ய வேண்டும், ஒரு சில தியாகம் சகிக்க வேண்டும். அப்படி விழித்திருந்து செபிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நிச்சயமாய் வெளிப்படும். உபவாசித்து செபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். அதிகாலை விழிப்பு, அதிகாலையிலே நம்ம கர்த்தருடைய கிருபையை, புது கிருபையை கண்டடையும் போது அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படும். முன்னமே நடக்க போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய அளவில்லாத பிரசனம் நம் மூலம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சும்மா கர்த்தர் நமக்காக யோர்தானை பிரித்து விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லையே சொல்லுங்களேன். அது மாத்திரமில்லை, அடுத்ததாக பாருங்கள். இப்போ எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். யோசுவா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2வது விசை இஸ்ரவேல் ஜனங்களை நீ விருத்த சேதனம் பண்ணு. அப்பொழுது யோசுவா
கற்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணி இப்போ ஆபிரகாமுகிட்ட சொல்லிட்டாரு ஆண்டவர், விருத்த சேதனம் என்கிற சரீரத்தின் மூலமாக நான் என்ன செய்கிறேன், இரத்த உடன்படிக்கை உங்களோடு கூட நான் என்ன செய்கிறேன் பண்ணுறேன். இது நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணலையோ அந்த வேலைக்காரனோ வேலைக்காரியோ, நீ பணத்துக்கு பெற்றுக்கொண்டவங்களோ அடிமையோ, உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தால் கொலை செய்யப்படுவார்கள். கர்த்தருடைய கோபம் வந்து அவர்கள் என்ன செஞ்சிருவார், கர்த்தர் அவர்களை அடித்து கொன்று போட்டு விடுவார். இது நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு எபிரேயர்களுக்கு சரீரத்தில் இரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் அங்கே கொடுத்தார். ஆனால் எகிப்திலிருந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கிளம்பினவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் இறந்து போயிட்டாங்க. ஏன் இங்கே விருத்த சேதனங்கிறத இந்த விருத்த சேதனம் பண்ணி ஆகணும், உடன்படிக்கை பண்ணணும்னா 4வது வசனம், யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்ன? ஏன் எல்லாத்துக்கும் விருத்த சேதனம் பண்ண வச்சா அதனுடைய முகாந்திரம் என்ன? எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர்கள் எல்லோரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழி வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். வனாந்திரத்திலே 40 வருட காலத்திலே அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, செத்து போனார்கள். ஏன்னா 6வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனேன், எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும், அதாவது இறந்து போக மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். நான் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னதுனால எல்லாம் இறந்துட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் ஆண் மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, வனாந்தரத்தில் செத்துட்டாங்க. பாருங்கள் 5வது வசனம், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். எகிப்திலிருந்து வந்தவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்க வனாந்தரத்தில் 40 வருஷத்தில் அழிஞ்சிட்டாங்க. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தார்கள், பண்ணப்படாது இருந்தார்கள். அப்போ வனாந்தரத்தில் பிறக்கிறாங்க. எகிப்தில் உள்ளவங்களாம் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. ஆண்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து புறப்பட்டதுக்கப்புறம் வனாந்தரத்தில் இந்த 40 வருஷத்துக்குள்ளே பிறந்த பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணப்படலைங்க, விருத்த சேதனம் பண்ணப்படலை. விருத்த சேதன உடன்படிக்கை எங்கேயும் பண்ணலை. அதனால் இங்கே என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் சொன்னபடியே எல்லாருக்கும் இங்கே என்ன பண்ணுகிறான், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை, ஆண் மக்கள் யாவருக்கும் விருத்த சேதனம் பண்ண வச்சு உடன்படிக்கை பண்ணுகிறான். நாங்கள் கர்த்தருடைய இரத்த உடன்படிக்கையை என்ன செய்கிறோம், பண்ணுகிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அவர் நம்மோடு கூட உடன்படிக்கிறார், பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் பழைய ஏற்பாட்டில் தங்களுடைய சரீரத்தில் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி என்ன செய்கிறாங்க, இரத்த உடன்படிக்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் திருவிருந்து இருக்குது. அந்த திருவிருந்தில் திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளம். இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து என்ன செய்தார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போ இங்கே இரத்த உடன்படிக்கை விருத்த சேதனம் என்ற நித்திய உடன்படிக்கை இங்கே செய்கிறாங்க. செய்து கர்த்தரோடு கூட தன்னை என்ன செஞ்சுட்டாங்க, பொறித்து கொண்டாங்க. நல்லா கவனித்து பார்க்கணும். கர்த்தர் வாக்குத்தத்தம் வசனம் என்கிற உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதை உறுதியாய் பிடித்து கொண்டா யோர்தான்கிற மரணம் பின்னிட்டு போகும். அது மாத்திரமில்லை, அடுத்து தொடர்ந்து எங்கே வர்றாங்க, அடுத்து யோர்தானை தாண்டி வர்றாங்க. எரிகோ சாபம், பாவ சாபத்தெல்லாம் நம்ம மீட்கணும்னு சொன்னால் இங்கே யோர்தான்கிறது மரணம். எகிப்துங்கிற உலகத்துக்குள்ளே இருந்து நம்ம மீட்கப்படுறதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து வசனத்தை விசுவாசத்தினால என்ன செய்யணும், கேள்வி வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வருது, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வசனத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். யோர்தான்கிற மரணம், நித்திய மரணத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், தப்புவிக்கப்பட்டு வருகிறோம். அடுத்து நாம் என்ன செய்யணும், இரத்த உடன்படிக்கை திருவுருந்து கர்த்தருடைய பந்தி. இப்போ மூழ்கி ஞானசானம் எடுக்கிறதுக்கு அடையாளம் நாம் ஞானசானம் எடுத்து அடுத்து கர்த்தருடைய பந்திங்கிற உடன்படிக்கைக்குள்ளே வந்தால் தான் எரிகோ என்கிற சாபம், பாவம் எல்லாத்திலிருந்து நாம் ஜெயம் பெற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
அவர் நம்மோடு கூட ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் நமக்கு தகர்க்க முடியாத, நம்மளால் ஜெயிக்க முடியாத, மீட்டுக்கொள்ள முடியாத, வெற்றி பெற முடியாத தடை எரியோ போல வரலாம். அல்லேலூயா. இதெல்லாம் நீக்கணும்னா, நிந்தை மாறணும்னு சொன்னால் ரத்த உடன்படிக்கை பண்ண வேண்டும். பாருங்கள், அதுக்கு அடுத்து பாருங்கள், சோத்திரம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அது மாத்திரமல்ல, 10வது வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் கீழ்காலில் பாளையம் இறங்கி இருந்த மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில் எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இங்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. பஸ்கான்னு என்னது? திருவிருந்து சொல்லும். ஏன்னா இயேசுநாதர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் என்ன செய்தது? அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணிப்பிட்டு, இது உங்களுக்காக பிக்கப்படி 2 சரீரம் அடிச்சுனார். இங்கே பஸ்காவில் அப்பம் புசிக்கிறாங்க. இங்கே கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்கிறோம்? அப்பம் புசிக்கிறோம். அங்கே தன்னுடைய சொந்த ரத்தத்தை வச்சு என்ன செய்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஆனால் இயேசுநாதர் அவருடைய சொந்த ரத்தத்தை வச்சு நம்மோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இங்கே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள், அப்பம் புசிக்கிறார்கள். ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். அந்த அப்பமாக இங்கே அப்பத்தை புசிக்கிறாங்க. அது வரைக்கும் மன்னா பொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. தூதர்கள் உண்ணுகிற உணவாகிய மன்னா, வானத்தின் தானியமாகிய மன்னாவினால் அது வரைக்கும் ஏறக்குறைய கிட்டத்தட்ட என்ன செய்கிறாங்க? ஒரு 40 வருஷமாக கிட்டத்தட்ட என்ன செய்கிறாங்க? இந்த மன்னாவை ஏறக்குறைய புசிச்சுட்டு வராங்க. ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற கதிர்களை அறுத்து அது தானியத்தை இது பண்ணி என்ன செய்கிறாங்க? பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னா பெய்யவில்லை. 12வது வசனத்தில் அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளில் இருந்தே ஒளிந்தது. கானானுக்குள்ள வந்தும் யோர்தானை கடந்தும் எரிகோவின் சமனான வெளி மட்டும் என்ன பெஞ்சிருக்குதுங்க? மன்னா பெஞ்சிருக்குது. வனாந்தரத்தோடு நிற்கலை. அஞ்சில் உங்களுக்கு புரியுதுங்களா? யோர்தானே தாண்டி வந்துட்டாங்க. கானானுக்குள்ளே வந்து மன்னா பொழிஞ்சிருக்குது. ஆனால் எப்போ நின்றுச்சு? அந்த தேசத்தில் இருக்கிற தானியத்தை அறுத்து என்ன செஞ்சாங்க? அப்பம் சுட்டு சாப்பிட்டாங்க. மறுநாளில் அது என்ன செஞ்சிருச்சு? மன்னா நின்று போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமில்லை, ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 13வது வசனத்தில், பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போதுன்னு சொல்கிறாங்க. ஏறெடுத்து பார்க்கும்போதுன்னா எப்பயும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்கும். இப்போ கண்களை ஏறெடுத்து மேலே ஏறெடுத்து பார்க்கறது என்னென்னு மேகஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பத்தை இப்போ என்ன காணுமா? அதுக்காக ஏறிட்டு பார்த்ததா ஒரு சில வேத பண்டிதர்கள் அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் மன்னாவும் பொழிஞ்சிருக்குது. அது வரைக்கும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கூட என்ன செஞ்சுருக்குது? வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறாங்க. இப்போ மன்னாவும் நின்றுச்சு, மேகஸ்தம்ப அக்னி ஸ்தம்பத்தையும் காணுமே. முன்னாடி அக்னியிலே ஸ்தம்பத்தில் மேகத்திலே யார் போனா? கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து போனவர். இப்போ என்ன செய்கிறாருங்க பாருங்க, அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்துல போய், எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், சூத்திரம். இப்போ கர்த்தர் யுத்தத்தின் அதிபதி, சேனைகளின் அதிபதியாக என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆமாம், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது உடனே யோசுவா தரையில் மோங்கொப்புற விழுந்து என்ன செய்கிறான்? ஆமாம், அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று சொல்லி என்ன செய்கிறான்? நீ நிற்கிற இடம் பரிசுத்தம், நீ என்ன செஞ்சிரு, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை செருப்பை கலட்டி போடுன்னு சொன்ன பாதரட்சை என்ன செய்கிறாரு? கலட்டி போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கலட்டி போட்டு கேட்குறாரு, நீ எங்களோடு இருக்கிற சேனைகளுக்கு கர்த்தருடைய அதிபதியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டால் அவர் தான் சொல்கிறாரு, என்ன செய்யுங்க, எரிகோ பட்டணத்தை 6 நாள் 7 நாளுக்கு என்ன செய்ய சுற்றி வாங்க. 6 நாள் ஒரு தடவை, 7வது நாள் 7 தடவை என்ன செய்யுங்க, சுற்றி வாங்க, அமைதியாக வாங்க. அப்புறம் ஆர்ப்பரிக்கிற நேரம் மாத்திரம் என்ன செய்யுங்க, எக்கால ஊதுனதுக்கப்புறம் ஆர்ப்பரிக்கணும். இது எல்லாம் யார் சொல்கிறா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சேனைகளின் அதிபதியாக யோசுவாவுக்கு தரிசனமாகி என்ன செய்கிறார்? அன்னைக்கு முச்செடி முன்னாடி கர்த்தருடைய தூதனானவராக இயேசுநாதர் தரிசனமாகி மோசையோடு பேசின தெய்வம்.
மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தில் கர்த்தருடைய தூதனானவரா அவர் முன்னாடி நின்று 40 வருஷம் ஜனங்களை வழிநடத்தின இயேசுநாதர் இப்போ யோசுவாவுக்கு முன்பதாக என்ன சார் சேனையின் அதிபதியாக என்ன செஞ்சிருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை மேலிருந்து பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர் இனிமே உனக்கு முன்னின்று யுத்தத்தை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இருந்து பாதையை காமிச்சு வழி நடத்தினாரு, பாதுகாப்பா இருந்தாரு. என்ன சார், மேகத்தை கொடுத்தாரு, நைட்ல அக்னியை கொடுத்தாரு, வெளிச்சத்தை கொடுத்து வந்த தெய்வம் இனி மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வர வேண்டிய ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டதுனால இனி சுதந்திரிக்க வேண்டிய காலம். இனி யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்த அதிபதியாய் சேனைகளின் அதிபதியாய் கர்த்தரே முன்னாடி இறங்கி வந்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நடத்தின தெய்வம், இதுவரைக்கும் போஷித்து காப்பாற்றின தெய்வம் இனி சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு முன்னே சென்று கோணலானவிலை செவ்வையாக்கி ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். போகிற இடத்துல மகிமையான வெற்றியை கொடுப்பார். இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க, பிரயாணப்பட்டு வழி நடத்தினார், நடக்க வேண்டிய வழியை காண்பித்து நடத்தின கர்த்தர் இனி அவர் சுதந்திரிக்க செய்வார். உனக்கு கொடுத்துருக்கிற இந்த தேசத்தில் ஆண்டவர் குடியிருன்னு சொன்ன தெய்வம் அதை சுதந்திரிக்கவும் சத்துருவுக்களை ஜெயமெடுக்கவும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ உனக்கு உரிமையாக்கி கொள்ளவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகிறார். அந்நியர் கையில் இருக்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பறித்து வாங்கி கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறார். உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அந்நியர்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் விடவே போறதில்லை. இது சுதந்திரிக்கிற காலம், இது பெற்றுக்கொள்கிற காலம், இது உனக்குரியதை நீ பெற்று அனுபவிக்க போகிற காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேசத்தின் பலனால நீ திருப்தி அடைய போகிறார். ஆமர் உனக்குரியதை நீ சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிற காலம் இது. அதற்கு கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார். அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் திறந்து விடுவார். தடைகளை எல்லாத்தையும் உடைத்து விடுவார். மதில் போல நிற்கிறத, மலை போல நிற்கிறத என்ன சார், பனி போல கர்த்தர் உருகி கரைஞ்சு ஓட செஞ்சிருவார். காலுக்கு கீழே வந்து விழும்படி கர்த்தர் செய்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம், சூரியனும் சந்திரனும் என்ன செஞ்சிச்சுங்க, நின்றுச்சு. ஏன் சூரியனும் சந்திரனும் அந்த யுத்தத்தில் நின்றுச்சு? இதுக்கு முன்னாடி எத்தனையோ யுத்தங்களை செஞ்சுருந்தோம். ஏன் சூரியன் சந்திரன், கிபியோனில் சூரியனும் ஆயலோனின் பள்ளத்தாக்கில் சந்திரனும் நின்றது. ஏன் நின்றதுன்னா கர்த்தர் இந்த யுத்தத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன பாருங்க. யோசுவா 18வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சேலா, ஏலா, எருசலேமாகிய எபூசி, கீபேயாத், கீரோயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே. எபூசி, அதுக்கு என்ன பேருங்க? எபூசி, எருசலேமாகிய எபூசி. எருசலேமுக்கு அப்போ என்ன பேர் இருந்திருக்குதுங்க? எபூசி. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான சத்தியம். ஆதியிலே தேவன் ஆதாமை உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சு உருவாக்கலை. எருசலேம்ங்கிற மோரியா மலையில் மண் எடுத்து ஆதாமை உருவாக்கி அப்புறம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சார். அது அப்படியே என்ன செஞ்சு முழு உலகத்துடைய முழு பூமியுடைய மையம் அந்த எருசலேம். அதே இடத்துல தான் ஆதியாமத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க, ஆபிரகாம் வருகிறார், கொண்டு வருகிறார். அப்போது ஆபிரகாம் காலத்தில் அது சாலேம்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த சாலேமிற்கு யார் ராஜாவாக இருந்தான்னு சொன்னால் மெல்கி சேதேக் என்பவர் என்ன செய்தார், சாலேமின் ராஜாவாக இருந்தார். அவர் ஆசாரியராகவும் இருந்தார்.
இந்த 2 பதவி, ராஜாவும் ஆசாரியரும் அவர் இருந்தார், 2 பதவி வகித்தார் அவர். அதுபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்? ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல எபூசி அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் முன்னாடி இந்த யோசுவா காலத்தில் எபூசின்னு பேர் வந்திருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதனுடைய பேர் முத மெல்கிசேதேக்கு இருக்கும்போது சாலேம்னு பேர் வந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் தாம் பையன் அங்கே போய் பலி செலுத்த போனார். பலி செலுத்திட்டு யெகோவா ஈரே, ஈரா அப்படின்னு பேரிட்டார். ஈர அப்படின்னு, யெகோவா ஈரா அப்படின்னா கர்த்தர் பார்க்கிறார்னு அர்த்தம். ஈரா அப்படின்னா பார்க்கிறார், யெகோவானா கர்த்தர். அப்போ ஈரா அப்படின்னுச்சு. அந்த இடத்துக்கு ஆல்ரெடி சாலேம்னு பேர் இருந்துச்சு. இப்போ எர சாலேம், எர சாலேம், எர சாலேம், அது எருசலேம்னு வந்துருச்சு பின்னாட்களில். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சாலேம்ன்றது எரசாலேம் அப்படின்னு வந்தது, எருசலேம்னு மாறிடுச்சு. அந்த எருசலேமுக்கு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு யோசுவா காலத்துக்கு வரும்போது என்ன ஆகுது? அதற்கு எபூசின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா 7 ஜாதிகள் இருந்தார்கள். அந்த 7 ஜாதிகளில் 7வது ஜாதி எபூசியர். அந்த எபூசியர் பாருங்க, யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் என்ன செய்த உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக 7 ஜாதிகள் 7வதாக இவர்கள் இருக்கிறார்கள். இவங்க அந்த எருசலேமை அவங்க பிடித்திருந்தபடியினால அவங்க எபூசியராக இருந்தாலும் அந்த எருசலேம் பட்டணத்துக்கு இவங்க பிடிச்சி என்ன பேர் வச்சுட்டாங்க? எபூசின்னு பேர் வச்சுட்டாங்க. எபூஸ் என்றால் காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுன்னு அர்த்தம். காலில் கீழே போட்டு மிதிக்கிறதுன்னு அர்த்தம். தேவன் முதல்ல மனுஷனை உண்டாக்கும் பொழுது அந்த இடத்துல மண்ணெடுத்து அந்த இடத்து முழு பூமிக்கு நடு மையமாக வச்சுருக்கிறாரு. அங்கேருந்து மண்ணெடுத்து ஆதாமை உருவாக்கி ஒரு விலையேறப்பட்ட திட்டத்தை அங்கே வச்சுருந்தார். அது ஆபிரகாம் காலத்தில் மெல்கிசேதேக்கு அங்கே என்ன செய்தார்? அதில் ராஜாவாக இருந்து சமாதானத்தின் நகரமாக அந்த நகரத்தை வச்சு அந்த பட்டணத்தை வச்சு கட்டி ஆளுகை செய்தார். அந்த இடத்துல தான் என்ன செய்ய போகிறார்? அந்த மோரிய மலை பக்கத்தில் என்ன செய்கிறார்? அப்படி தன்னுடைய பையன் என்ன செய்கிற பலிகை செலுத்துறதுக்கு அவங்க கொண்டு போகிறார். அது பின்னாட்களில் சாலேம் எருசலேமாக மாறுது. அப்படி தேவனுடைய நகரமாய் தேவனுடைய சமாதானத்தின் பட்டணமாய் ஆண்டவர் அதை முன்குறித்து வச்சிருந்தாலும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அப்படிப்பட்ட இடத்த சத்துருவானவன் பிசாசானவன் எப்படியே இவன் பிடுங்கி அந்த இடத்துக்கு எபூசின்னு பேர் வச்சு காலின் கீழே போட்டு மிதிக்கிறான். கர்த்தருடைய தரிசனத்தை காலின் கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் எருசலேமை யாராலையும் மீட்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் மீட்க முடியல. ரொம்ப நாள் அது காலின் கீழே கர்த்தருடைய தரிசனம் மிதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. கர்த்தரின் தரிசனம் பூமி. ஏன்னா அந்த இடத்த மீட்கப்பட வேண்டும். அந்த இடத்த எபூசியர் கையிலிருந்து விடுதலையாக்கி அதை சுதந்திரித்து அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஒரு பட்டணம் அந்த இடத்துல என்ன செய்யணும்? தேவ ஆலயத்தை என்ன செய்யணுங்க? கட்டி தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணும்? இல்லைங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆலயத்தை அங்கே கட்டணும். அது மாத்திரமில்லை, அந்த ஆலயத்தில் பலி செலுத்தப்படணும். அந்த ஆலயத்தில் இயேசுநாதர் என்ன செய்யணும்? மனிதனாய் வந்து என்ன செய்யணும்? வரணும் அங்கே. அதோடு கூட இல்லை, அது பக்கத்தில் என்ன செய்யப்படணும்? அந்த எபிசி அந்த இடத்துல என்ன செய்யணும்? இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படணும். சாத்தான் ஒரு காலத்தில் எபூசிங்கிற ஜனங்களை வச்சு கர்த்தருடைய தரிசனத்தை காலின் கீழே போட்டு மிதித்தான். ஆனால் அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இயேசுநாதர் அங்கே சிலுவையில் மறித்து சாத்தானை என்ன செய்தார்? அவர் காலின் கீழே போட்டு மிதித்தார். தரிசனத்தை தேவனுடைய திட்டத்தை காலின் கீழே போட்டு பிசாசானவன் மிதிச்சான். ஆனால் நாளொன்று வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? சாத்தானை தலையை என்ன செய்தார்? அதே இடத்துல மிதித்து நசுக்கி போட்டார். தலையை நசுக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்படி வெளியேறப்பட்ட தரிசனமும் திட்டமும் அங்கே நிறைவேற வேண்டியதாக இருக்க அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? சூரியனையும் சந்திரனையும் அங்கே ஒரு நாள் பகல் முழுவதும் என்ன செஞ்சார்?
ஒரு பகல் முழுவதும் அதே இடத்துல நுப்பாட்டிட்டாரு. ஏன்னா தேவனுடைய தரிசன பூமியை மீட்கிறதுக்காக, அல்லேலூயா, தேவனுடைய தரிசன பூமியை மீட்கிறதுக்காக என்ன செய்யணும்? அந்த யுத்தத்திற்காக கர்த்தர் எந்த எல்லைக்கும் போயிடுவார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக கர்த்தர் எந்த எல்லைக்கும் போக முடியும். தொடர்ந்து உங்களுக்கு போராட்டமாக இருக்குது, இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குதா, காலில் மிதிப்படுற மாதிரி இருக்குதா, இந்த காரியம் சாத்தியமே ஆக மாட்டுக்கா, ஏன் ஊழியம் வளரலை, பெருகலை, ஆத்மாக்கள் பெருகலை, ஏன் நன்மைகள் உண்டாகலை, ஏன் சுதந்திரிக்க முடியல, தொடர்ந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, ஏன் சத்துரு தொடர்ந்து என்ன காலிலிங்கையில் போட்டு அந்த தரிசன பூமியை மிதித்த மாதிரி ஏன் தொடர்ந்து நமக்கு பிரச்சனையும் தொந்தரவுகளும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குன்னு நிறைய ஏன் தொடர்ந்து இந்த போராட்டம் மாற மாட்டுக்கு, ஏன் இதிலிருந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒரு பெரிய விஷயத்துக்காகத்தான் இது தொடர்ந்து இந்த பிரச்சனையும் போராட்டம் நடக்குது. ஒரு சிலருடைய பிரச்சனை தொடர்ந்து வருதுன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் முன்குறித்து வச்சிருக்கிறாரு இந்த எருசலேம் பட்டணத்தை. அதே போல் உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தையும் தரிசனத்தையும் வச்சிருக்கிறாரு. அதனால தான் சத்துரு அந்த திட்டமும் தரிசனமும் நிறைவேறக்கூடாதபடிக்கு உங்களை தொடர்ந்து கால்நீங்கில போட்டு மிதிக்கிற மாதிரி, உங்கள் தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு, மீண்டு எழும்பக்கூடாதபடிக்கு சத்துரு சதி செய்கிறான். இந்த எருசலேம் பட்டணத்து மாத்திரமல்ல, 5 கூட 4 ராஜாக்களை என்ன செய்கிறான்? கூட்டி சேர்த்துக்கிட்டு யுத்தத்துக்கு வருகிறான். யுத்தத்துக்கு வந்து அத்தனை பெரிய சேனையாக வந்து யுத்தத்துக்கு வருகிறதுக்கு காரணம் என்ன பாருங்க. யோசுவா 10வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எருசலேமின் ராஜா என்ன செய்கிறான்னா, எப்ரோனின் ராஜாவை, யார்மூத்தின் ராஜாவை, லாகீஸின் ராஜாவை, எக்குலோனின் ராஜா என்ற எமோரின் 5 ராஜாக்களும் கூடிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? கிபியோனுக்கு யுத்தம் செய்ய போகிறாங்க. கிபியோனோடு கூட என்ன செய்கிறா? யோசுவா தெரியாமல் என்ன செய்கிறான்? அவங்க இந்த தேசத்துக்காரங்க தெரியாமல் என்ன செய்கிறா? அப்படி உடன்படிக்கை பண்ணது நிமித்தம் அவர்களே என்ன செய்கிறான்? அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இவங்க போய் யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணால் சூரியன் உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமானம் வரைக்கும் தான் யுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமானம் ஆயிடுச்சுன்னா யுத்தத்தை நிறுத்திட்டு போயிடணும். போயிட்டு மறுபடி சேனைகளை திரட்டி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் என்ன செய்கிறாரு? யோசுவா சொல்கிறார், சூரியன் அப்படியே நின்றுச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் சண்டை நடக்கும். இவங்களை பெரிய சங்காரமாக நாங்கள் சங்காரிச்சிட்டோம். இப்போ சூரியன் அஸ்தமிச்சிருச்சுன்னா இவங்க போய் இன்னும் நிறைய படைகளை கூப்பிட்டு இராணுவ வீரர்களை கொண்டு வந்து நாளைக்கு முழு பலத்தோடு வந்துடுவாங்க. அதனால் யுத்தம் என்ன செய்யணுங்க? சூரியன் அஸ்தமிக்க கூடாது, யுத்தம் இன்னை கூட நாங்கள் முடிச்சு ஆகணும்னு சொல்லி அவன் சூரியனை நீ அங்கேயே நில்லு, கிபியோனில் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தாக்கில் அங்கேயே என்ன செய் நில்லுன்னு சொன்ன உடனே தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக, தரிசன பூமியை மீட்கும்படிக்காக, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக சூரியனை சந்திரனையுமே கூட கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சூரியன் அதே இடத்துல நின்றுச்சுன்னா, சந்திரன் அதே இடத்துல நின்றுச்சுன்னா, அப்போ பூமியும் அதே இடத்துல நின்றுச்சு, மற்ற கோள்களும் அதே இடத்துல நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பகல் முழுவதும் என்ன செஞ்சிச்சான்? நடுவானத்திலே நின்றுக்கிட்டு இருந்துச்சான். அது என்ன செய்யலைங்க? ஆமாம், நகரவே இல்லை. நீதியை சரி கட்டுற வரைக்கும், சத்துருக்களை சரி கட்டுற வரைக்கும் சூரியன் தரித்து சந்திரன் தரித்து நின்றுச்சான். ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றுதுன்னு 10:13 சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னாடி பின்னாடி இருந்ததே இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார்ன்னு இருக்குது. அவர் தரிசனம் நிறைவேறும்படிக்கு, அங்கு ஒரு ஆலயம் கட்டப்படும்படிக்கு, அது தேவனுடைய பட்டணமாய் மாறும்படிக்கு, இயேசுநாதரை மரித்து உயிர்த்தெழுகிற மாத்திரமில்லை, மறுபடியும் அந்த எருசலேம் அருகில் இருக்கிற ஒலிவ மறையில் அவர் திரும்ப வரணும். அந்த எருசலேமை தலைமையிடமாச்சு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். இத்தனை காரியங்கள், இவ்வளோ பெரிய திட்டம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? உங்கள் வாழ்க்கையிலும் தொடர்ந்து பிரச்சனையும் போராட்டம் வருதுன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு மகா பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறார். அதை தொடர்ச்சியாக போராட்டம் எல்லாம் உங்களை எதிர்க்கும்படி அநேகர் கூட்டு சேர்றாங்க. உங்களை விழ தள்ளும்படிக்கு, உங்களை துரத்தும்படிக்கு, உங்களை இல்லாமல் போகும்படிக்கு, உங்களை பயமுறுத்தும்படிக்கு கூட்டங்கள் சேர்றாங்க. உங்கள் பட்சத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரும் அவருடைய திட்டமும் மிகப்பெரிய தரிசனமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்கிறத நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்க. யோசுவா இந்த பட்டணத்தை இந்த ராஜாவை ஜெயித்தார். ஆனால் அந்த பட்டணத்தை முழுவதும்
சுதந்திரித்து கொண்டார்களா? இல்லை. எபூசியர்களை முழுமையாக துரத்தாமல் விட்டுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அது தாவீது வந்து அதை என்ன செய்தார்? அந்த எபூசியர்களை எல்லாத்தையும் கொன்று துரத்தி அது சீயோன் நகரமாக, தாவீது நகரமாக மாற்றினார். அதனால் கர்த்தர் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் ஒரு திட்டத்தை, தரிசனத்தை வச்சிருக்கிறேன், இன்னும் பல 1000 வருஷம் சரித்திரம், பல 1000 வருஷ திட்டம் இருக்குது. அதை புரிந்து கொண்ட ஒரே மனிதன் யாருன்னா யாருங்க? தாவீது. அந்த பட்டணத்தை கர்த்தருக்காக பிடிச்சான். அதே இடத்துல தேவாலயத்தை கொண்டு வந்து கரெக்டாக வச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சீலோவில் இருந்துச்சு, எப்ராயிமில் கோத்திரத்தில் சீலோவில் இருந்ததை இந்த எருசலேமில் தான் தேவ ஆலயம் இருக்கணும். தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானத்தை ஆமாம் யாருக்கும் அறியாத அந்த வெளிப்பாடை யார் பெற்றுக்கொண்டா? யோசுவாவுக்கு இல்லாத வெளிப்பாடை. எத்தனையோ பரிசுத்தவான் வந்தாங்க, நியாயாதிபதிகள் வந்தாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி போன்ற உன்னதமான ஆட்கள் வந்தாங்க, சவுல் ராஜா வந்தார். எத்தனையோ பேருக்கு வராத அந்த வெளிப்பாடு, தேவனுடைய இறுதியை துடிப்பை தாவீது அறிந்து கொண்டு அங்கே தேவ ஆலயத்தை கட்டினான், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பிரம்மாண்டமான பெரிய தலைவர்களும் செய்ய முடியாததே தேவனுடைய இருதயத்தின் நோக்கத்தை, திட்டத்தை, விருப்பத்தை கர்த்தர் உங்களை கொண்டு இங்கே செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மகிமையான தரிசனம் பல ஆண்டுகளை கடந்து கர்த்தருடைய வருகை வந்தோம், ஒரு பெரிய எழுப்புதலை, உயிர் மீட்சியை கொண்டு வரப்போகிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரு. அதனால தான் நெருக்கம், அதனால தான் பாடு, அதனால தான் நிந்தை, அதனால தான் அவமானம், அதனால தான் எதிர்ப்பு, அதனால தான் குழப்பம், அதனால தான் இந்த காரியத்தில் இவ்வளவு போராட்டம். ஏன் எனக்கு மட்டும்னா காரணம் ஒரு மிகப்பெரிய தரிசனம். கர்த்தருடைய இருதயத்தின் அநேக ஆண்டுகளாக, அநேக காலங்களாக கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை தன் இருதயத்தில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை, அந்த திட்டத்தை உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.